சொல்லியிருக்காங்க அழகன்மா. சூசி சகோ சொல்லியிருக்காங்க கடவுள் இன்று உங்களுக்கு 86 400 வினாடிகளை பரிசாக வழங்குகிறார். இது ஒரு வினாடியை கடவுளுக்காக நன்றி சொல்ல பயன்படுத்தினீர்களா சொல்லியிருக்காங்க. நீங்க அழகா இருக்கீங்க. மிக்க சந்தோஷம் தமிழ் சகோ, மிக்க நன்றி. சினேகா கார்த்திக் சொல்லியிருக்காங்க தேவராஜ், மிக்க சந்தோஷம் தேவராஜ்மா, வளத்துடன் வாழ்க. இப்படியே சில காலம் நகர்ந்து என் வாழ்க்கையில் முதல் காதல் என்பதால் உலகம் அழகாய் தெரிந்தது. என்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றியது. எங்களை யாரும் பார்ப்பதில்லை, ஆனால் உலகமே எங்களை உற்று பார்ப்பது போல் இருந்தது. சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணா. சரிம்மா, அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. என்னால் படிக்க முடியல. ராமரை இவ்வளவு உயர்த்தி பேசினீர்களே, நம் தமிழ் மன்னர் ராவணனை பற்றி பேசுங்கள். ராவணனை பற்றி பேசணும் அப்படின்னா, அவர் வந்து சீதையை வந்து எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்க கடத்தி கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமும் அவர் வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் நடத்தியிருக்காரு. அவங்களோட சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு என்னென்னலாம் போராடி இருக்காரு. அவங்க அப்பா வந்துட்டு நம்ம கூட்டி கடத்தி வந்து இது பண்ணுற மாதிரி, நாட்டெல்லாம் அழிக்கிற மாதிரிலாம் கூடவும் அவர் ராவணன் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அவரு ரொம்ப ரொம்ப ஜென்டில். நிஜமாலுமே ராவணன் இருக்காரு, அவர் ரொம்ப ரொம்ப ஜென்டில் தான். நமக்கு சீரியலில் பார்த்தது தான் சொன்னோம், உண்மையாக என்னங்கிறது நமக்கு தெரியறதில்ல. அவர் வந்து அங்கே அவங்களை கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள தொடக்கூடாது அப்படின்னு ரொம்ப வருஷமாக காத்திருந்துருக்கிறாரு. ராவன் வெரி கிரேட்டு தான். சூப்பர் மணிகண்டன்மா, சூப்பர். நிஜமாலுமே ஒரு சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட சொல்லுவாங்க, என்னவோ ராமன் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, என்னவோ சொல்லுவாங்க, ஏதோ சந்தேகப்பட்டாங்க ராவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சூப்பர் மணிகண்டன், அருமையான ஒரு கொஸ்டின். வாங்க சந்திரசேகரண்ணா, வணக்கம். சுய சிந்தனையில் கவலைகளிலும் கடந்து நிற்போம். மற்றவர்கள் கூறுகின்ற தீர்வு எல்லாம் பெரும்பாலும் அனுபவங்கள் அடிப்படையில் தான். ஆமா சந்திரசேகரன், அருமை. 65 லைக்கு. சரி மாமா, 69. ஓகேம்மா. ரவிச்சந்திரன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. கேஸ்மா, ஹாய்ங்க. வாங்க கார்த்திங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க ரவினா, வணக்கம். ஹாய் ரவினா, சாப்பிட்டீங்களா? உஷா குமார் ஹாய்மா. சூசேனா, அப்பத்ரே சகோ, சிஎஸ்னா, தயவு செய்து எல்லாரும் கமாண்ட் போடுங்கள். கமாண்ட் போடாதீர்கள், கால் முளைத்தால் கமாண்ட் நிற்காமல் ஓடுதான். கமாண்ட் போடுங்கள், காமாண்ட் போடாதீர்கள். சூப்பர் சூப்பர் சிஎஸ்னா, அழகா இருக்கீங்க. மிக்க நன்றி மணிகண்டன் சகோ, சூப்பர். சென்சார் போர்டு என்ற சென்றால் படத்தில் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இருந்தால் அந்த காட்சிகள் நீக்கப்படுவாங்க, அதாவது மோசமான காட்சிகள் இருந்தால் கட் பண்ணிடுவாங்க, அதான் சென்சார் போர்டு. சரிம்மா சரிம்மா, அப்படியா? சரி, எனக்கு தெரியாது கண்ணன் தங்கம்மா. என்னம்மா பாப்பாவுக்கு இருமா? அவள் வந்து இல்லை, நான் அவள் வந்து ஏதாவது திமிட்டே இருப்பா வேணும்னே. டீ குடித்து விட்டு அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் அந்த நபர் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலிக்க ஆரம்பித்தால் அந்த பையன் வீட்டில் பெண் வீட்டிற்கு தெரிந்த பெரிய பிரச்சனையாக. சரிம்மா சரின்னு. சரி கிஷோர்ண்ணா, ஹாய்மா. வாங்க ரவி சகோ, வணக்கம். அப்பத்ரே அண்ணா, சூசே அண்ணா, ஹாய் தங்கை, வணக்கம். அண்ணா வணக்கம் அண்ணா. ஜெபின் சூசே சகோ வணக்கம். சிஎஸ் ப்ரோ, சாரி கேஎஸ் ப்ரோ, என்னால் எதுவும் சொல்ல முடியல, இன்னைக்கு எதுவும் தெரியல சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி. ஒரு நாள் என்னவள் வெளியே போகலாமா என கேட்டால் நானும் சரி என சம்மதித்தேன். பள்ளியை கட்டடித்தால் நான் அவளுக்கு ஒரு சுடிதார், அதுவும் எனக்கு பிடித்த லைட் ப்ளூ கலர். அவள் தோழி வீட்டிற்கு சென்றோம். சூப்பர் சூப்பர் அண்ணா. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. குணா அண்ணா, சரி அண்ணா சரி அண்ணா. ரவீந்திரன் அண்ணா, தமிழம்மா வணக்கம். யாதும் முன்ன சொல்லியிருக்காங்க. கண்ணன் அண்ணா, ஊட்டி சகோ, உங்கள் ஒளிப்பதிவு திறமையை கண்டு நாங்கள் மிரண்டு போய் இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. சிஎஸ் அண்ணா, குட் நைட்மா. குட் நைட் அபிமா. நாங்கள் அபிமா வணக்கம். ஸ்பேனருக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க. ஸ்பேனர் கொடுத்தாங்க பாருங்கள், சூப்பர் டை. ஓகேம்மா. சரிம்மா, கிளம்பிடலாமா? காமாண்டுக்கு கால் முளைத்து ஓடுது என்று சிஎஸ்ஸாக நான் சொன்னேன். சிஎஸ்க்கு ஒருவருக்கு 1400 கிராம் மூளை இருக்கு, சிஎஸ் அவர்களுக்கு 1500 இருக்குமோ? ஆமாம் கண்ணன்மா. பெரிய பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பித்தது. அந்த பையன் மிடில் கிளாஸ், அந்த பெண் வந்து அந்த ஊரில் பெரிய குடும்பம், வசதியானவர்கள் தான். அந்த வீட்டில் சொல்லி கண்டித்தார்கள். அந்த பெண் கேட்கவில்லையே அந்த பையன். ஓகேண்ணா. சந்திரசேகர் ராமசாமி சோகன் கேசமாக கூப்பிட்டுருக்காங்க. தோழி வீட்டில் பள்ளி சீருடையை மாற்றி நான்